அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இந்த எக்ஸல் வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன கமாண்ட் பார்க்க போகிறோம்னா, இந்த ஹோம் ரிப்பனில் ஃபில் சீரீஸ்னு ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது. இந்த கமாண்டை பற்றி பார்ப்போம். இந்த கமாண்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் இந்த ஃபில்லில் போய் இந்த சீரீஸ்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். இதில் வந்து என்ன இருக்குது, ரோ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த சீரீஸ்ன்னு சொல்லி ரோஸ்ன்னு இருக்குது, அதே மாதிரி காலம்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? அது எப்படி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி நம்பர் ஃபில் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸலில் வந்து இப்போ நம்பர் ஃபில் பண்ணுறதுனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த 1 அடுத்து 2வது காலத்தில் வந்து 2 3 4 5 இந்த மாதிரி என்ட்ரி பண்ணுறதுனா எப்படி பண்ணால் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 நம்பர் என்ட்ரி பண்ணிட்டீங்க. எனக்கு தொடர்ச்சியாக நம்பர் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்வீங்க, இதை அப்படி செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த டாட் ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த டாட் அப்படி கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். ஓகேங்களா? இதே மெத்தட் தான் என்ன செய்ய போகிறோம், அந்த கமாண்ட் மூலம் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ரோவில் வேணுமா காலம் வேணும் சூஸ் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரோவில் வேணும். அப்போ இந்த 2வது ரோவை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு நேராக போய் இந்த டயலாக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபில்லில் போய் இந்த சீரீஸுங்கிற கமாண்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் எனக்கு ரோஸ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ அது வந்து பாருங்கள், நம்பர் ஸ்டெப் வேல்யூ நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ 1 2 3 வந்துடும். ஸ்டெப் வேல்யூ 1 கொடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டாப் வேல்யூ வந்து எனக்கு 10 இப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இதில் எதுவுமே வரல. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, நம்பர் 1 என்ட்ரி பண்ணிட்டுங்க. நம்பர் 1 என்ட்ரி பண்ணிவிட்டு இப்படி செலெக்ஷன் பண்ணிங்க. இது வரைக்கும் வேணுமோ அதை செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு நேராக நீங்கள் ஃபில்லுக்கு போய்டுங்க. அதில் போய் அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்டெப் வேல்யூ எப்படி வேணும், எனக்கு 1க்கு அடுத்தது என்ன வேணும், 1 ஒவ்வொரு ஸ்டெப்பாக வேணும். எனக்கு 1 கொடுத்துருங்க. ஸ்டாப் வேல்யூ எது வரைக்கும் வேணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 7 வரைக்கும் வேணும். அப்போ 1ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டெப் வேல்யூ எப்படி இருக்குன்னு 1 1 இருக்குன்னு அதை 1 கூட்டிக்கணும். 2 1 கூட்டணும் 3 1 கூட்டணும் 4 இந்த மாதிரி வரணும். எனக்கு எதில் முடியணும், ஸ்டாப் வேல்யூ வந்து எனக்கு 7ல் முடியணும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6 வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கு. 7 செலக்ட் ஆகலைன்னா நம்ம அது வரைக்கும் தான் வந்து என்ன செஞ்சுருக்கோம், நம்ம இங்கே வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஃபில் சீரீஸில் உள்ள கமாண்ட் இது. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் வேணும். 1க்கு அடுத்தது 3 5 7 இந்த மாதிரி வேணும். அப்போ என்ன செய்ய வேண்டியது, இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இது மட்டும் செலக்ட் பண்ணிங்க. இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நேராக போய் இந்த ஃபில்லில் போய் அந்த கமாண்டை சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஸ்டெப் வேல்யூ இருக்குல்ல, அங்கே போய் 2ன்னு கொடுத்துருங்க. அப்போ 1லேருந்து 2 கூட்டினா 3 வந்துடும். 3லேருந்து 2 கூட்டினா 5 5லேருந்து 2 கூட்டினா 7 இந்த மாதிரி வரும். ஸ்டாப் வேல்யூ எது வரைக்கும் வேணும், எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து 13 வரைக்கும் வேணும், இல்லைன்னா 12 வரைக்கும் வேணும். 12 வரைக்கும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 1லேருந்து 2 கூட்டினா 3 3லேருந்து 2 கூட்டினா 5 5லேருந்து 2 கூட்டினா 7 இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டெப் வேல்யூ கொடுத்துக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, லீனியர்னு சொல்கிறது. இப்போ இந்த ஃபில் சீரீஸில் வந்து பாருங்கள், இந்த பாருங்கள் இதில் வந்து நம்ம டைப் வந்து என்னது, அதாவது சீரீஸ்னு ரோஸ் காலம் இருக்குது. காலத்தில் வேணுமா ரோவில் வேணுமான்னு யூஸ் பண்ணிக்க வேண்டியது. டைப்பு என்ன மாதிரி டைப்பில் வேணும், லீனியரில் வேணுமா இல்லை க்ரோத்தில் வேணுமா இல்லை டேட்டில் வேணுமா, ஆட்டோ ஃபில். ஃபஸ்ட்டு லீனியர்னால் அதாவது என்னது கூட்டிகிட்டு வரும். இப்போ லீனியர் கொடுத்துருக்கோம். இப்போ அது அப்படியே எனக்கு காலத்தில் வேணும்னு வச்சிங்களேன். இப்போ எரேஸ் பண்ணிட்டீங்க. எரேஸ் பண்ணி எனக்கு காலத்தில் வேணும், பி காலத்தில் வேணும். அப்போ நம்பரும் இங்கே வந்து 2ன்னு கொடுத்துங்க. இப்போ 2ல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சிங்க. 2ல் ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு 3 3 வந்து எனக்கு கூட்டிகிட்டே வரணும். அப்போ இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக வந்து அந்த கமாண்டுக்கு போய்ட வேண்டியது. ஃபில்லுக்கு போய்டுங்க. ஃபில்லில் போய்ட்டு அந்த கமாண்டை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டெப் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இங்கே இடத்துல 3ன்னு கொடுத்துருங்க. 3ன்னு கொடுத்துட்டு ஸ்டாப் வந்து எனக்கு வந்து 20 கொடுத்துட்டு அந்த இடத்துல. அப்போ என்ன செய்யும், 2க்கு அடுத்தது ஒரு 3 கூட்டம். இங்கே வந்து 5ன்னு வரும். 5 3 8 8 3 11 இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். ஓகே கொடுங்க. இந்த மாதிரி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். 3 3 வந்து கூட்டிகிட்டு வரும். இது வந்து நான் சொல்கிறது காலத்தில். முன்னாடி பார்த்து ரோவில் பார்த்தோம், இப்படின்னா ரோ இப்படி வந்து சொல்கிறது காலத்தில். இப்போ காலத்தில் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்த மெத்தடு எல்லாமே லீனியர் மெத்தடு. இப்போ அடுத்தது க்ரோத்னு ஒன்று இருக்குது. க்ரோத்னா என்ன, அப்படி பெருக்கிக்கிட்டு வரும். இப்போ வாய்ப்பாடு இப்போ 1 இப்போ இங்கே 2 வச்சுருக்கீங்க. 2ல் பெருக்குன்னா 2 2 4 4 2 8 8 2 16 இந்த மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கே 2 கொடுத்துட்டு இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக போய் ஃபில்லுக்கு போயிட்டேன். ஃபில்லில் போய் அந்த கமாண்டை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறேன், க்ரோத்துன்னு சூஸ் பண்ணிங்க. டைப்பில் வந்து முன்னாடி லீனியரில் இருந்துச்சு. லீனியரில் கூட்டிகிட்டு வரும், கூட்டல் ப்ளஸில் வரும். இப்போ க்ரோத்துனா மல்டிப்ளிகேஷனில் வரும். க்ரோத்துன்னு கொடுத்துட்டு எனக்கு என்னால் பெருக்க போகிறீங்க, எத்தனாவது 2 கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு எனக்கு எது வரைக்கும் வேல்யூ வேணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 வரைக்கும் வேணும், இல்லை வந்து 300 வரைக்கும் வேணும் அப்படின்னு கூட ஜஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போட்டுரும். இந்த பாருங்கள் 2 அதாவது 2 × 2 × 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 64 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் சொல்கிறது க்ரோத்துன்னு சொல்கிறது. இப்போ அது அப்படியே எனக்கு வந்து உனக்கு இதில் வேணும்,
எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு காலத்தில் வேணும்னா இப்படி சூஸ் பண்ணிங்க. இப்போ நம்பர் 3ல் ஆரம்பிக்கிறீங்க, ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க, காலத்தை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு நேராக அந்த கமாண்டுக்கு போயிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் எனக்கு க்ரோத் கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு எனக்கு இப்போ இந்த 3ஆல் பெருக்க போகிறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி 3 9 9 3 27 27 3 81 81 3 243 இந்த வந்துட்டு இருக்கும். 3 3ஆக பெருக்கிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது? க்ரோத்துன்னு சொல்கிறது. இப்போ என்ன பார்த்தாச்சு? லீனியர் பார்த்தாச்சு, க்ரோத் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்ததில் என்ன இருக்குன்னா, அதில் இந்த கமாண்டில் வந்து டேட் இருக்குது. டேட்னா வந்து டேட் எப்படி ஃபில் பண்ணுறது, டேட்டில் வந்து டே ஃபில் பண்ணுறதா, இல்லை வீக் டேவா, இல்லை மந்த்தா, இயர், அந்த மாதிரி. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து டேட்டு வந்து என்ட்ரி பண்ணுறது? இப்போ எக்ஸாம்பிள் டேட் எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு கொடுத்துருங்க, டேட் ஆஃப்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் வந்து என்ன கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு வந்து இயர் கொடுத்துருவீங்க, 2021 கொடுத்துருவீங்க. அடுத்தது கமா, நெக்ஸ்ட்டு வந்து மந்த்து கொடுத்துட வேண்டியது. இப்போ 03 கமா டேட்டு கொடுத்துட வேண்டியது, டேட்டு 03 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை வந்து அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்படியே செலெக்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு டேட்டு மட்டும் கொடுத்துருக்கேன். டேட்டை கொடுத்துட்டு இதை ஆட்டோ ஃபில் பண்ண போகிறேன். அப்போ நேராக இருந்தது அந்த ஃபில் கமாண்டுக்கு போயிடுங்க, சீரியஸ்க்கு போயிட வேண்டியது. அதில் போயிட்டு டேட்டு சூஸ் ஆகிடுச்சு, டே. இப்போ டே மட்டும் மாறும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6 நடுப்புற உள்ளது தான். ஃபஸ்ட்டு வந்து மந்த்து, 2வது டேட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இந்த மாதிரி மாறிக்கும். ஓகேங்களா? இப்போ அதிலே பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ வந்து டே மாறிச்சு, அடுத்து மந்த்து மாற்ற போகிறோம். இதில் மந்த்து கொடுத்து பாருங்கள், மந்த்து மட்டும் மாறிட்டு வரும். இங்கே பாருங்கள், 3வது மாதம், 4வது மாதம், 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதம். ஒன்லி என்ன செய்யுதில் இந்த டேட்டில் வந்து மந்த்து மட்டும் மாறிட்டு வருது. எனக்கு இயர் மாறணும்னா இயர் மாற்றிக்கலாம். அதில் போய் இந்த வந்து இயர் கொடுத்துருங்க. இயர் சூஸ் பண்ணிங்கன்னா இயர் மட்டும் மாறிட்டு வரும். 21 22 23 24 இந்த மாதிரி மாறிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது வந்து வீக் டேன்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த வீக் டே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா, இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிங்க, ஏன்னா இடம் பத்தில் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், 3 4 5 6 7 வந்து சனி ஞாயிறு வந்து வராது. அதான் வீக் டேன்னு சொல்கிறது. அது டிஸ்பிளே வராது. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சனி ஞாயிறு மட்டும் வந்து என்ன செய்யுது? டிஸ்பிளே பண்ணி காட்டாது, அதை மட்டும் ஹைட் பண்ணிவிடும் அப்படியே. அதான் வீக் டேஸ்ன்னு சொல்கிறது. அப்போ வந்து இதில் என்ன பார்த்துருக்கோம்? அதில் வந்து சீரீஸில் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு? ரோ காலம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. லீனியர்னால் வந்து கூட்டிகிட்டு வர்றது, க்ரோத்னால் வந்து பெருக்கல் மல்டிப்ளிகேஷன்னு டேட்டு பார்த்தாச்சு. அடுத்து ஆட்டோஃபில்னால் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுறது. இப்போ பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 1 கொடுத்தாச்சு, 2 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். 1 கொடுத்தாச்சு, 2 கொடுத்தாச்சு, அதுக்கடுத்து செலெக்ஷன் பண்ணிட்டேன். செலெக்ஷன் பண்ணி நேராக வந்து ஆட்டோ ஃபில்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்பரை ஃபில் பண்ணி போட்டுரும். அதில் போய் ஆட்டோ ஃபில் கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா நம்பரை ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஜனவரின்னு கொடுத்துட்டீங்க, அடுத்து பிப்ரவரி கொடுத்துட்டீங்க. 2 கொடுத்துட்டு 2 இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ ஜனவரி பிப்ரவரி ஷார்ட்டாக கொடுத்துட்டு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணியாச்சு. நேராக போய் ஃபில்லில் போய் இப்போ இந்த கமாண்டை சூஸ் பண்ணிவிட்டு அதில் போய் ஆட்டோ ஃபில்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணி போட்டோம். வந்துச்சு பாருங்கள், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே. அதே மாதிரி சண்டே கொடுத்துடலாம், சண்டே. அடுத்தது மண்டே கொடுத்துருங்க. இப்போ அதையும் சூஸ் பண்ணி பாருங்கள், செலெக்ஷன் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஃபில்லில் போய் அந்த கமாண்டை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இப்போ ஆட்டோ ஃபில் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணி போட்டுரும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கமாண்டில் இது வரைக்கும் பார்த்தாச்சு, இது எல்லாமே பார்த்தாச்சு. டைப்பு ஃபுல்லாக பார்த்தாச்சு, ரோஸ் பார்த்தாச்சு. இதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்டெப் வேல்யூ என்னன்னு தெரியும், ஸ்டாப் வேல்யூ எதோட ஸ்டாப் பண்ணணும். ஓகே, அவ்வளோதாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.